திருக்கரம் திருமார்பில் லக்ஷ்மி பெருமாளுடைய வலது கையில் மாம் ஏகம் சரணம் பிரஜேரி எழுதப்பட்டுள்ளது. பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு உபதேசித்தது. ஏகம் மாம், என் குருவனை நம்பு, உன்னை காப்பாற்றுகிறேங்கிறார். மாமேகம் சரணம் பிரஜ, பகவத்கீதா ஸ்லோகம். பெருமாளுடைய திருவடி பாதம், பாத தரிசனம் பாப விமோசனம். மார்க்கண்டேய மகர்ஷி, மகர்ஷியின் தவ புதல்வி பூமிதேவி, பூமிதேவியை இந்த ஸ்தலத்தில் மகர்ஷி பெருமாளுக்கு திருக்கல்யாணம் செய்து கொடுக்கிறார். திருப்பதி பெருமாளுக்கு மூத்தவர் தென் திருப்பதி. கோவிந்தா கோவிந்தா. வணக்கம் நேயர்களே, நம்ம இப்போ கும்பகோணத்தின் அருகில் உள்ள திருநாகேஸ்வரத்தில் இருக்கோம். திருநாகேஸ்வரத்தை உப்புளியப்பன் திருக்கோயில், இந்த திருக்கோயிலை தான் பார்த்துட்ருக்கோம். இது கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். திருநாகேஸ்வரன்ற ஊரில் தான் இந்த உப்புளியப்பன் கோயில் இருக்குது. மிகவும் பிரசித்தி பெற்ற பெருமாள் கோயிலாகும். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. திருப்பதி போன்றே பெருமாள் உப்பு இல்லாமல் நைவேத்தியம் பண்ணுறாங்க இங்கே. அதனால் தான் தென் திருப்பதியும் சொல்கிறாங்க. இது இன்னொரு மிக முக்கியமானது இதில் பிருகு முனிவரின் மகளான லட்சுமி பிறந்த பஞ்சசேத்திரங்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. மிக முக்கியமானது. ஆனால் பாருங்கள், அழகாக இருக்கும் கோயில், திருக்கோயில். பழமையான கோயில் கூட. ராமாயணத்தில் உள்ள காட்சிகள் ஃபுல்லாக பெயிண்டிங் முறையில் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாகவே மிகவும் அழகாக இருக்கும் இந்த கோயில். பாருங்கள், உங்களுடைய அனைத்து விதமான நோய்களும் தீர்க்கப்பட வேண்டிய இடமாவும் கூட இருக்கும். இது யாரெல்லாம் அந்த கோயிலை பார்த்துருக்கீங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிரசித்தி பெற்ற கோயில் ஆகும் இது கும்பகோணத்தில். நன்றி, வணக்கம்.